நீங்க அந்த பக்கம் கொஞ்சம் காமிங்க, அந்த பக்கம் கொஞ்சம் காமிங்க சார். அந்த பக்கம் கொஞ்சம் தான் சார் காமிக்கிறாங்க, திமுக பக்கம் கொஞ்சம் தான் காமிக்கிறாங்க. மேக்சிமம் போக்கஸ் இந்த பக்கம் மட்டுமே தான் இருக்கு. நீங்க லைவ் போடுறீங்கல்ல, ஆனா அதுல ஆடியோ வருங்கிறது கூட மறந்துடுறீங்களா? இன்ன வரைக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கு விடை தெரியாம நீங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் போட்டு தீர்மானத்துடைய ஆள் எங்கன்னு காட்ட ஆளை காணோம். உடனே இருந்துச்சு நாங்களாம் ராஜா பகதூர் ஃபேமிலில வந்திருக்கோம், நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இந்த இந்த வரலாறு எல்லாம் கேட்டாங்க. பயமா? எதிர்கட்சியை பார்த்து திமுகவை பார்த்து பயமா? திமுக வெளிநடப்பு பண்ணோன்னு இவர் எப்படி என்ட்ரி கொடுக்குறாரு? அப்ப நீங்க எந்த கார்ல சார் வெளியே உட்காந்துருக்கீங்க? அது எப்படி சரி கரெக்டா வெளியே போவாரோ இவர் அப்படியே உள்ள வருவாரா? இது என்ன சினிமாவா? இல்ல இன்னைக்கு நிர்மல்குமார் அமைச்சர், என்னங்க அவரெல்லாம் அமைச்சர் தானே, இப்படி பேசலாமா? கரூர் கம்பெனி அப்படின்னா என்ன அர்த்தம்? கரூர் கம்பெனி நாங்க திருப்பி கேட்கலாமா? லாட்டரி கம்பெனி. வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு அழைப்பாளராக திமுகவின் செய்தி தொடர்பாளர் நாகநந்தினி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். இப்ப சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இன்னைக்கு காலையில இருந்து அமைச்சர் ராஜ்மோகன் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பதிவை குறிப்பிட்டு இருந்தாரு சட்டமன்றத்துல. எதிர்கட்சியினர் எங்களை போய் கை வாங்குறாங்கன்றது சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துல திமுகவினர் ஒரு எந்திரிச்சு ஒரு சத்தம் போடக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பாக்குறோம் சட்டமன்றத்துல. அதை போக்கஸ் பண்ணி காட்டணும் அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாரு. அதே சமயத்துல அமைச்சர் ஆதவர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, நாங்க எந்திரிச்சோம்னா இந்த அவை தாங்காது அப்படின்றத சொல்றாரு. ஏன் தொடர்ச்சியா திமுக இந்த நிலைப்பாட்டை எடுத்துட்டு சத்தம் போடக்கூடிய நிலைப்பாடு? எல்லாத்துக்கும் அப்படிதான் தெரியுது. இப்ப ராஜ்மோகன் அண்ணா நல்ல ஒரு பேச்சாளர், பயங்கரமா பேசக்கூடிய ஒரு மனிதர். அதனால அவர் தொடர்ந்து ஒரு பொய்ய உண்மையாகவே பேசிட்டு இருக்காரு. பாத்தீங்களா? நீங்க அந்த பக்கம் கொஞ்சம் காமிங்க, அந்த பக்கம் கொஞ்சம் காமிங்க சார். அந்த பக்கம் கொஞ்சம் தான் சார் காமிக்கிறாங்க, திமுக பக்கம் கொஞ்சம் தான் காமிக்கிறாங்க. மேக்சிமம் போக்கஸ் இந்த பக்கம் மட்டுமே தான் இருக்கு. ஏன்னா அந்த பக்கம் நீங்க பாருங்க, எந்திரிச்சு வர்றது, சத்தம் போடுறது, இதை மட்டும் தான் காமிக்கிறாங்க. அங்க பேசுறவங்களை கூட காமிக்கிறது இல்ல. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே இவரு கைய விரிச்சு பேசுறது, அந்த பக்கம் திரும்பி பேசுறது, இந்த பக்கம் திரும்பி பேசுறது. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த பக்கம் இருந்து எவ்வளவு சவுண்ட் வருது. நீங்க லைவ் போடுறீங்கல்ல, ஆனா அதுல ஆடியோ வருங்கிறது கூட மறந்துடுறீங்களா? இந்த பக்கம் எந்திரிச்சு வர்றாங்க, ஓகே. அதை விட பயங்கரமா அந்த 108 பேரும் சவுண்ட் போடுறீங்க. அந்த சவுண்டையும் மக்கள் கேட்டுட்டுதான் இருக்கிறாங்க. ஆனா அதை மட்டும் என்னைக்காச்சும் இவங்க காமிச்சிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க, காமிச்சதே கிடையாது. அதை விட ஆதவர்ஜுன் அண்ணா எனக்கு அதாங்க புரியல. ஒரு மாண்பாளர், ஒரு அமைச்சரா இருக்கிறாரு, எப்படி பேசணுங்கிற ஒரு வரமுறை கூட இல்லாமதான் பேசுவாங்களா அப்படின்னு உண்மையா இருக்கு. ஏன்னா நாங்க 108 பேர் எந்திரிச்சு என்ன ஆகும்? இது 2வது முறைங்க, இன்னைக்கு மட்டும் சொல்லல. ஆல்ரெடி அவர் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இதைத்தான் சொன்னாரு. இப்ப திரும்பவும் இன்னைக்கு இதைத்தான் சொல்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு தூண்டுறாரு. அதாவது சட்டப்பேரவையில மட்டும் தூண்டல, அந்த பதிவு எல்லா பக்கமும் சோசியல் மீடியால எல்லா பக்கமும் போகுது. இப்ப சாதாரண ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய தாவேகா காரங்களும் திமுக காரங்களும் அடிச்சுக்கக்கூடிய அளவுக்கு இது கொஞ்சம் ஒரு 40 வயது 50 வயசு தொட்டவங்க ஒரு பெருந்தன்மையா நடந்துட்டு போயிருவாங்க. ஆனா அந்த இளம் வயசுல இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் நீ அடிச்சுக்கிற அளவுக்கு அவர் பேசுறாரு. பாக்கலாமா? அப்போ அந்த பசங்களை என்ன கேட்பாங்க? எங்க அமைச்சர் சொல்லிட்டாரு, ஏன்னா அப்படி பேசுறியா, உங்க ஆளுங்களை என்ன அப்படி பேசுவாங்களா, இப்படி பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சண்டையை தூண்டுற வகையில இல்லையா? இது ஒரு அமைச்சர் பேச வேண்டிய பேச்சா? ஏன்னா நாட்டுல பிரச்சனை எவ்வளவு இருக்கு. இன்ன வரைக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கு விடை தெரியாம நீங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் போட்டு தீர்மானத்துடைய ஆள் எங்கன்னு காட்ட ஆளை காணோம். இப்ப நாங்க இப்போ நம்மளோட எதிர்கட்சி தலைவர் உதயனா தேடி இருக்கலாம்ல, எங்க சிஎம் அக்கா வேணும் அப்படின்னு தேடி இருக்கலாம்ல. அப்ப அந்த மாதிரி மாண்பு எங்க கிட்ட இல்லைங்க. நீங்க தான் இல்லாத ஒருத்தரை தேடுற மாதிரி தேடி எல்லா விஷயத்தையும் பண்ணி ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காக ஏதாச்சும் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுவீங்க. பட் நாங்க அப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. திங்கட்கிழமை கவன ஈர்ப்பு தீர்மானம் போட்டாங்களா? நீங்க எதுக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம்? லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லி அமுதனுடைய பிரச்சனைய போன வாரம் வியாழக்கிழமை, ஐ திங்க் சோ புதன்கிழமையே உதயனா பேசும்போது என்ன சொன்னாரு சபாநாயகர் அவர்கள்? எதா இருந்தாலும் திங்கட்கிழமை பேசிக்கலாம், கவன ஈர்ப்பு தீர்மானம் போடணும். எதுக்குங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் போடுறது? அந்த துறைக்கான ஒரு அமைச்சர், அது யார் அந்த துறையை வச்சிருக்காங்களோ அவங்க எந்திரிச்சு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும், என்ன எதுன்னு பேசணும். தனுஷ் அவர்கள் இறப்புக்கும் ஏதோ இது வரைக்கும் பேச்சு இல்ல. கேட்டா நாங்க போய் பார்த்தோம், ஆறுதல் சொன்னோம், அவங்களும் எங்க வீட்டு பையன், நாங்க இதை பண்ண போறோம், அதை பண்ண போறோம். ஏன் சார் இவ்வளவு பேசுறீங்க சட்டமன்றத்துல? அண்ணா ஆதவர்ஜுன் அவர்கள் பயங்கரமா பேசுறாரு. 108 பேர் எந்திரிச்சு என்ன நடக்கும்ல பேசுறாரு. ஏன் தனுஷ் அவர் வீட்டுல போய் பேசியிருக்க வேண்டியதானே? நீங்க தான் தைரியமான ஆளாச்சு சார். ராஜ்மோகன் அண்ணனும் சரி, இது ஆதவர்ஜுன் அண்ணனும் சரி, 2 பேரும் அதறி எடுத்து ஓடி வரீங்க. போறதுக்கு முன்னாடியே கண்டிஷன், வீட்டுல தனுஷ் அந்த தம்பி இறந்தாருல, இந்த 12வது படிக்கிற பையன் அவர் இறந்தாருல, அவரு வீட்டுல அவங்க அம்மா அப்பா மட்டும் தான் இருக்கணும். உற்றார் உறவினர் நண்பர்கள் யாரும் இருக்கக்கூடாது. வெளியே வரும்போது அத்தனை பிரஸ், நீங்க தான் பிரஸ் தைரியமா சந்திப்பீங்களே சார், உட்கார்ந்து பேசுங்க.
நின்னு பேசுங்க, இதுதான் பிரச்சனை, இப்படி எல்லாம் நாங்க சரி பண்றோம். அப்படி பொய் சொல்றீங்க. அப்ப பொய் சொன்னா இத கேட்க கூடி முடியாதா? இன்னைக்கு கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்டாரா இல்லையா? அவரு எல்லாருமே பொறுமையா தாங்க இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவரு இன்னைக்கு சொல்றாரு, ஆமா நீங்க பாட்டுக்கு வந்து சபாநாயகர் அவர்களே நீங்க வந்து இதெல்லாம் அவை குறிப்புல இருந்து நீக்கோன்னு சொல்லிருவீங்க. ஆனா அது லைவ்ல போயிடுது உடனே. நாங்களே என்னமோ கேட்டுட்டு வாயை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோன்ற மாதிரி இருக்கு. நாங்க யாருக்காக பேசுறோம்? மக்கள் பிரச்சனை தானே பேசுறோம். அப்ப அதை பேசும்போது அதுக்கு அவங்க எல்லாம் பதில் சொல்லணுமா இல்லையா? அப்படி இல்லைன்னா நாங்களும் திருப்பி கேட்கதான் செய்வோம். நாங்களும் சும்மா ஒண்ணு வாயை மூடிட்டு உட்கார்றதுக்கு இங்க வரல. அவர் தெரியாதாங்க கேட்டாரு. உங்களை வந்து என்ன சொல்றது, நம்ம சிஎம் சார் சொன்ன மாதிரி அன்பா, பண்பா, பாசமா, அப்படி என்னமோ மிகுதியினால உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவங்க தாங்க அவங்களையும் ஜெயிக்க வச்சு அமைச்சிருக்காங்க. அப்ப அவங்க அவங்க தொகுதி மக்களுக்காக, நாட்டு மக்களுக்காக அவங்க கேள்வி கேட்கத்தானே செய்வாங்க. இதுல நல்லா இன்னொரு விஷயம் நோட் பண்ணி பாருங்களேன். இவங்க வாய் மட்டும்தான் சார். தாவேக்காரங்க வாய் மட்டும்தான். இன்னைக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி பேசும்போது சொன்னார்ல, இந்த மானிய கோரிக்கை குறைஞ்சபட்சம் 5 நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும். இல்லையா ஒரு 3 நாளைக்கு முன்னாடினாச்சும் கொடுக்கணும். நேத்து நைட்டு 10 மணிக்கு தான் அவர் கையில போயிருக்கு. நைட் எல்லாம் உட்கார்ந்து படிச்சு யாருக்காக உட்கார்ந்து படிக்கணும்? அவங்க வீட்டுல கரண்ட் வரணும்னா இல்ல அவங்க வீட்டுல பிரச்சனை தீரணும்னா? நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சரியா கொண்டு போய் சொல்லணும் அப்படின்னு. அப்ப அதை பேசிட்டு இருந்தா அதுக்கு இங்க பதில் சொல்லாம உடனே இருந்துச்சு, நாங்களாம் ராஜா பகதூர் ஃபேமிலில இருந்து வந்திருக்கோம், நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இந்த இந்த வரலாறு எல்லாம் கேட்டாங்க. அதாவது எனக்கு புரியல, இவங்க வந்து எந்த மாதிரியான, இவங்களுக்கு சட்டப்பேரவையில எப்படி பேசணும்னு தெரியல, ஒரு பண்பா மக்களோட பிரச்சனைய வந்து விவாதம் பண்ணுவோம்னு தெரியல. உண்மைக்கும் சொல்லப்போனா மக்களினுடைய வரி பணத்தை ரொம்ப ரொம்ப அதை வந்து உதாசீனப்படுத்திட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக அரசு அப்படிங்கறது நிதர்சனமா புரியுது. மக்கள் வரி பணத்தை உதாசனப்படுத்துறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. 2 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எந்திரிச்சு ஊழல் பட்டியலை என் மேஜையில இருக்குன்ற சொன்னாரு. அப்போ வலுவான எதிர்ப்பு வர திமுக 2 நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு நாங்க திமுக உருட்டல் மிரட்டல் எல்லாம் பயப்பட மாட்டோம்ன்ற சொல்றாங்க. ஏன் அந்த 2 நாள் தாமதம் இதற்கு மறுப்பு தெரிவிக்கிறதுன்ற? நீங்க மைக் ஆன் பண்ணாதானே பேச முடியும். நீங்க தான் ஆஃப் பண்ணி ஒரு வார்த்தை பேசும்போது டபுக்கு 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 எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? இன்னைக்கு அண்ணா ஆதவர்ஜுனா அவர்கள் மட்டும் உதயண்ணா பேசி முடிக்கிறதுக்குள்ள 4 டைம் மினிஸ்டர் அவைத்தலைவர் உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு. ஏங்க எப்ப சொன்னாலும் நாங்க கெத்தா சரியா தானேங்க சொல்றோம். முந்தானே சொன்னாரு, நேற்று அவர் சட்டப்பேரவைக்கு வரல, இன்னைக்குதான் வந்திருக்கிறாரு. வந்தனை தானே சொல்ல முடியும். இப்படிதானே நாங்க தனி தீர்மானத்துக்கு அமுதனுடைய இறப்புக்கும் தனுஷோட இறப்புக்கும் நீங்க திங்கக்கிழமை தீர்மானம், தனி தீர்மானத்துல விஜய் அவர்கள் தான் லா அண்ட் ஆர்டருடைய மினிஸ்டர். அப்ப அவர் பதில் சொல்லுவாருன்னு தான் நினைச்சோம். காலையில இருந்து 12 மணி வரைக்கும் ஏன் நீங்க வரல? அப்ப பயமா? உங்களுக்கு பயமா? எதிர்கட்சியை பார்த்து, திமுகவை பார்த்து பயமா? திமுக வெளிநடப்பு பண்ணோன்னு இவர் எப்படி என்ட்ரி கொடுக்குறாரு? அப்ப நீங்க எந்த கார்ல சார் வெளியே உட்காந்துருந்தீங்க? அது எப்படி சார் இவங்க கரெக்டா வெளியே போவாரோ இவர் அப்படியே உள்ள வருவாரா? இது என்ன சினிமாவா? அதைத்தானே கேட்டாரு. நீங்க நான் சரியா தானே சார் சொல்றேன். இப்ப நேற்று அவரு பேச முடியல, அவர் வரல. முந்தா நேற்று விஜய் சார் இதெல்லாம் பேசுறாரு. அப்புறம் நான் இன்னொன்னு கேக்குறேங்க, உங்க இது யூடியூப் மூலமாவே நான் கேக்குறேங்க. விஜய் சார் பேசும்போது என்ன சொன்னாரு? என் டேபிள்ல தான் எல்லாமே இருக்கு, அதை எப்போ ஓபன் பண்ணணும்னு எனக்கு தெரியும், அப்போ ஓபன் பண்ணி என்ன செய்யணுமோ நான் செய்வேன். இதெல்லாம் டபுள் மீனிங் இல்லையா? இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் டபுள் மீனிங் இல்லையா? ஏன்னா எதிர்கட்சி தலைவர் ஒரு காவேரி விஷயத்த பத்தி அவ்வளவு பயங்கரமா பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாருன்னு அப்படி இது பண்ணும்போது, இப்ப நீங்க என்ன தோணல? நார்மலா பேசுங்க. ஏன் நார்மலா பேச வர்றதா உங்களுக்கு? சிஎம் சார்கிட்டே நான் கேட்கிறேன், ஒரு இயல்பா பேசுங்க. ஏன்னா நீங்க அப்படி யோசிக்க வச்சுட்டீங்க எங்களை. நாங்க அப்படி யோசிக்கக்கூடிய ஆள் கிடையாது. நார்மல் மக்கள் அப்படி யோசிக்கக்கூடிய ஆள் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி. அப்ப இவர் என்ன மீனிங்ல பேசியிருப்பாரு? ஏன்னா நீங்க தானே எல்லாத்தையும் மாத்துறீங்கல்ல. மாற்றம் ஒன்றுதான் உங்களுடைய கட்சியினுடைய இலக்கு தானே. அப்போ நீங்க அதுக்குதான் இன்னைக்கு பதில் சொன்னார் உதயண்ணா. நீங்க வெயிட் எல்லாம் பண்ண வேணாம், அப்படி எல்லாம் நீங்க எதுவும் இது பண்ண வேணாம், என்ன ஃபைல வேணாலும் நீங்க ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணி ஏதாச்சும் தகுந்த ஆதாரம் தான் தூக்கி சொல்லுங்க, நாங்க அதை ஃபேஸ் பண்றோம். இன்னைக்கு இல்ல சார், பார்ட்டி ஃபண்டுன்னு பேசும்போது நாங்க சொன்னோம், என்ன பார்ட்டி எப்ப ஃபண்ட் வாங்குது என்ன எதுன்னு சொல்லுங்க, we will face the consequence அப்படின்னு சொன்னது எதிர்கட்சி தலைவர். இந்த மாதிரி பில்லா கெட்டா ஏதாச்சும் ஒரு இடத்துல முதல்வர் பேசியிருக்காருன்னு சொல்லுங்க, நீங்க சொல்றதை நாங்க கேட்போம். என்னைக்காச்சும் பேசியிருக்காரா? இல்ல இன்னைக்கு நிர்மல்குமார் அமைச்சர், என்னங்க அவரெல்லாம் அமைச்சர் தானே, இப்படி பேசலாமா? கரூர் கம்பெனி அப்படின்னா என்ன அர்த்தம்? கரூர் கம்பெனி நாங்க திருப்பி கேட்கலாமா? லாட்டரி கம்பெனி இல்ல வந்து நீங்க ஆர்எஸ்எஸ்ல இருக்கும்போது என்ன உடை அணிஞ்சீங்க, அதை பத்தி எல்லாம் பேசலாமா? நீங்க பேசுனதுனாலதான் நீங்க பேசுறாங்க. நீங்க மக்கள் பிரச்சனை பேசுங்க, சரின்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி மேகதாது அணைக்காக ஒரு தீர்மானம் போட்டீங்க, நாங்க ஒத்துக்கிட்டோம்ல, ஒண்ணும் சொல்லலையே. டீலிமிட்டேஷனுக்கும் நீங்க சொன்னீங்க, நாங்க சரின்னு தானே சொன்னோம் திமுக.
இது வரைக்கும் இந்த பயிர் கடன் தள்ளுபடிக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கீங்க. அதுக்கும் திமுக சரின்னு தானே சொல்லுச்சு. இது வரைக்கும் நீங்க என்ன மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்த நீங்க என்ன சொல்லி திமுக தடுத்துச்சு நீங்க சொல்லுங்க. இவங்க அனாவசியமா அநாகரிகமான வார்த்தைகளை தாவேக்காரங்க பயன்படுத்தும் போது அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? அப்ப இதெல்லாம் கேள்வி கேட்டுதானே ஆகணும். இதுல வேற நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் அப்படியே பயங்கரமா 8 கோடி மக்களினுடைய பிரதிநிதி அவர் நடந்து வரும்போது எந்திரிச்சு நிக்கல. எதுக்குப்பா எந்திரிச்சு நிக்கணும்? அங்க ஹீரோ உங்க தலைவர் விஜய் அவர்கள் இல்ல, அங்க ஹீரோ சபாநாயகர் தான். அதே மாதிரி 8 கோடி மக்களினுடைய அதிபதி, அப்புறம் 8 கோடி மக்களினுடைய தலைவர் சிஎம் சார் விஜய் அப்படின்னு சொன்னா 8 கோடி மக்களுக்கும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அதுக்கப்புறமா நிறைய மீன்ஸ் போடுறாங்க, நீங்க 8 கோடி மக்கள் இல்லப்பா, உங்களுக்கு 1 கோடியே 70 லட்சம் தான் ஓட்டு, அவ்வளவு வச்சுக்குதான் அப்படின்னு சொல்றாங்க. பட் நாங்க அதை அக்செப்ட் பண்ணல. சரி, எல்லாத்துக்கும் சிஎம் தான். அப்ப சிஎம்க்கு என்ன விதமான அந்த ரூல்ஸ் ரைட்ஸ் என்ன ப்ரையாரிட்டி இருக்கோ ஈக்குவல் ரைட் எல்ஓபிக்கு இருக்கு, ஆப்போசிஷன் லீடருக்கு இருக்கு. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இன்னைக்கு வந்து அவர் பாருங்க, ஆதவர்சன் அவர்கள், நீங்க எங்கிட்ட தானே வந்து கொடுத்தீங்க வீடு வேணும்னு சொல்லி, அந்த வீட்டை தானே நான் உங்களுக்கு கொடுத்தேன், இதெல்லாம் தானே விஷயம். என்ன இதெல்லாம் வந்து என்ன இவர் கட்டினாரா இல்ல இவங்க வீட்டுல இருந்து காசு கொண்டு வந்து கட்டினாரா? அது கவர்மெண்ட். ஒரு அமைச்சருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்குறாங்க. அதைத்தான் வந்து அவருக்கும் போயிருக்கு, எதிர்கட்சி தலைவர் கிடைக்கணும், அது போயிருக்கு. இதெல்லாம் நீங்க உருவாக்கல, தாவேகா வந்து ஒண்ணும் எடுத்து கொடுக்கல. இதெல்லாம் காலங்காலமா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே இருக்கு. என்னமோ நீ விட்டா நீங்க வேணா பாத்துக்கோங்க தம்பி, எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 1 மாசம் போச்சுன்னா இந்திய அரசியல் சட்டத்தையும் அம்பேத்கர் எழுதுனது சிஎம் விஜய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு போக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து 3 மாசம் கூடி ஒண்ணும் நடக்கல. தமிழ்நாடு ரொம்ப பாடாரும் தேனாரும் ஓடுது பார்த்துக்கோங்க. இதுல உடனே பிஎம்மா, அடுத்தது என்ன, இந்தியாவினுடைய பிரசிடென்ட், அதுக்கப்புறம் என்ன, இந்த உலகத்தினுடைய நான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சுக்கு தான் இப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல. பேசும்போது ஒண்ணு சொல்லுங்க, 8 கோடி மக்களுக்கான சிஎம்மும் அவர் தான் அப்படின்னு சொன்னீங்க. 8 கோடி மக்களுக்கான சிஎம் அவர் தான் போதும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த தொகுதிக்கான பிரதிநிதியா தான் இருக்காங்க. அவங்க மக்களை போய் சந்திக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடாதான் கார் வாங்கினாருன்னு சொல்லினா அதை இன்னைக்கு திமுக மறுத்திருக்கு. 59 சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களுக்கு கார் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல அமைச்சர் ஆதவர்ஜுன் வந்துச்சு என்ன சொல்றாரு, 2 வீடு வச்சிருக்க நீங்க எப்படி அரசு பங்களால இருக்கலாம் அப்படின்றத சொல்றாரு. மக்கள் வரி பணம், அதாவது மக்கள் கடன்ல இருக்காங்க, அரசே கடன்ல இருக்கிறதையும் சொல்லியிருந்தாரு எதிர்கட்சி தலைவர். அமைச்சர் ஆதவர்ஜுன் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு, இது குறித்து உங்க பார்வை? இல்ல, இது எந்த மாதிரியான ஒரு புரிதல்னு எனக்கு புரியல. அவருக்கு உண்மையாலுமே எங்களுக்கு என்ன தெரியாதா, எங்களுக்கு ரூல்ஸ் தெரியாதா, எங்களுக்கு புரோட்டோகால் தெரியாதா? புரோட்டோகால் தெரிஞ்ச உங்களுக்கு அப்ப தெரியணும். ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு அமைச்சருக்கு ஈக்குவலான அந்தஸ்து இருக்கு, அவருக்கும் அந்த வீடு நீங்க கொடுக்கல. இது இந்திய அரசியல்லையே கொடுக்கப்பட்டது. இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமா இருக்கு? இவர் என்ன தமிழ்நாட்டுக்கு மட்டும் இவரா தூக்கி கொடுத்தாரா? இது இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்ஓபிக்கும் இந்த உரிமை இருக்குதானப்பா? அதுதானே உண்மை. என்னமோ இவரு கொடுத்த மாதிரி 2 வீடு. அப்ப நாங்க திருப்பி கேட்கலாமா, உங்களுக்கு எத்தனை கார் இருக்கு, உங்களுக்கு எத்தனை வீடு இருக்கு? அந்த கார் அதெல்லாம் கேட்டாதான் அமைச்சர் ஆலோசனை இன்னொரு பதிலே சொல்றாரு, நாங்க 10,000 ரூபாய் தேர்தல் பத்திரத்துல காட்டிட்டு ரேஞ்ச் ரோவர்ல கார் சுத்தக்கூடிய ஆள் நாங்க இல்ல அப்படின்ற சொல்றாரு. அது திமுக தலைவர் ஸ்டாலினை குறிப்பிட்ட மாதிரி இருக்கு. அதுதான் நானும் சொல்றேன். அவங்க எல்லாம் ஆள் இல்லாதவங்களை பத்தி தான் பேசுவாங்க. சரி பரவாயில்ல, நான் என்ன கேக்குறேன், உங்க தலைவர், உங்க சிஎம், உங்க அண்ணன், உங்க மாமா, உங்க விஜய் உண்மையா சொல்லிட்டாரா? அபிடேவிட்ல எவ்வளவு கார் இருக்குன்னு சொல்லிட்டாரா? மொத்த காரே அவர்கிட்ட 10 கோடிக்குள்ளதான் இருக்கா? எத்தனை கார் வச்சிருக்காரு? அப்புறம் நம்ம ஷேக்ஸ்பியர் அமைச்சர், நிதி அமைச்சர், பைபிள் எனக்கு சொல்லி கொடுத்ததான் ரொம்ப பெருமைன்னு பேசுவாரு. ஜேபிஆர் அவருடைய மருமகன் அவர். அதுவும் தொடர்ந்து என்ன 10 வருஷமா 12 வருஷமா அந்த கல்வி நிறுவனத்தை நடத்திட்டு இருந்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆள். அவர்கிட்ட அபிடேவிட்ல கார் இல்லைன்னு போட்டிருக்காரு. அப்புறம் அதை எந்த லிஸ்ட்ல வச்சிருக்கீங்க? அப்புறம் அண்ணன் சபாநாயகர் சார், அவரோட அபிடேவிட்லயும் கார் இல்ல, அப்புறம் அவர்ல எதுல வந்துட்டு போறாரு? இதெல்லாம் நாங்க திருப்பி கேட்ட என்ன நடக்கும்? சரி, அண்ணன் ஆதவர்ஜுன் அண்ணன், நீங்க சரியாதான் கொடுத்திருக்கீங்களா? நீங்க நடத்தின நிறைய நிறுவனம், அதை தாண்டி உங்களுடைய மனைவி பேர்ல இந்த மாதிரி நிறைய இதுல கார் இருக்கு. அப்ப நீங்க உங்க சொத்து விவரம் எல்லாம் சரியா கொடுத்துட்டீங்களா? எந்த பிரச்சனையும் இல்லையா? அதுல எது ஒரு விஷயம், ஒரு பிட்டு ஒண்ணுமே மாறி இருக்காதா? என்னங்க இப்படி பேசுறது? அதனாலதானே கே நேரு அவர்கள் எந்திரிச்சு சொன்னாங்க, அப்படி நாங்க போட தப்புனா நீங்க கேஸ் போடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு தானே சொன்னாரு. ஏங்க நீங்க எல்லாம் வந்து ஒரு தொழில் செஞ்சுட்டு இது பண்ணிட்டு வந்தீங்க. நாங்க உண்மையாலுமே ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பத்துல இருந்து அரசியல்ல தான் இருந்தாரு.
ஆமாங்க. அது என்ன இருக்கோ அந்த விஷயத்த குடுத்திருந்தாங்க. அதுக்கு நீங்க 1000 விமர்சனம் வைக்கிறீங்க. அதே மாதிரி நாங்க திருப்பி விமர்சனம் வச்சா, ஒரு டாக்ஸ் காருக்கான டாக்ஸ் கூட கட்ட முடியாத முதல்வர் இங்க எதுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு நாங்க கேட்கலாமா? கேட்கறதுக்கு எங்களுக்கும் உரிமை இருக்குல்ல சார். அப்புறம் நீங்க இந்த மாதிரி எல்லா பர்சனலையும் எடுத்து பேசுறீங்க. அப்புறம் நாங்களும் நிறைய பேசுவோம். அப்புறம் அன்னைக்கு பேசுறாரு. ஆனா ஆதரவு என்கிட்டலாம் ஒண்ணும் இல்ல. என்கிட்ட ஒரு தொழிலும் இல்ல. நான்லாம் சும்மா உட்கார்ந்து இருக்கேன். எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் நேத்து புதியானந்த் அவர்கள் எந்திரிச்சு சொல்றாரு. ஆமாங்க அவர்கிட்ட காசு இருக்கும். ஆதவர்ஜுன் அவர்களை நான் தான் வேணும்னு சிஎம் சார் கிட்ட கேட்டு அவரை வந்து கட்சிக்குள்ள சேர்த்துனேன். அவர்கிட்ட வேணா நிறைய காசு இருக்கு. யார் வேணாலும் வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு. இப்ப யார் சொல்றது உண்மை? சிஎம் உங்க புத்தியானந்த் அவர்கள் சொன்னது உண்மையா? இல்ல அந்த நாதவர்ஜன் அவர்கள் சொல்றது உண்மையா? இல்ல உங்களோட அபிடபிட் சொல்றது உண்மையா? எது சார் உண்மை? இதுல வேற எப்படி ஸ்கிரிப்ட் நடத்துறாங்கன்னு நீங்க பாத்தீங்களா தம்பி? எனக்கெல்லாம் அதாவது சட்டப்பேரவையினுடைய மாண்பு குறையுதுன்னு ஏன் தெரியுமா சொல்றாங்க? அங்க ஒருத்தர் எந்திரிக்கிறாரு. யாரு அந்த சபரி ஐயங்கரனா அந்த எம்எல்ஏ அவர்கள் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு என்ன சொல்றாரு? எனக்கு லவ் ஃபெயிலியரு, வேலை இல்ல, அப்புறம் நானே வந்து ட்ரெயின்ல போறேன். அவரோட அபிடபிட் செக் பண்ணா 57 லட்சம் பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்காரு. பேங்க் பேலன்ஸா சொத்து மதிப்பு ஏதோ இருக்குது, நகையெல்லாம் இருக்குது. அதை தாண்டி என்ன டாடா டிகோவா அந்த கார் வச்சிருக்காரு, 2 டூ வீலர் வச்சிருக்காரு. நீங்க தான் எளிமையா சட்டமன்ற உறுப்பினர்களா சார், டூ வீலர்ல போங்க சார். நீங்க யோசிச்சு பாருங்க, தொகுதிக்குள்ள எல்லாம் போகணும்னா தம்பி, நிறைய தொகுதியில நம்ம ஊர்ல கிராமத்துல போனா கார் போகாது. இவங்க கேக்குற மாதிரி இனோவா கார் எல்லாம் கேக்குறாங்க. இனோவா கார் எல்லாம் எப்படி போகும்? டூ வீலர்ல போங்க. நீங்கதான் எளியவர்களுடைய தலைமகன்கள் ஆச்சு. அப்ப போலாம்ல. என்னங்க கார் வச்சிருக்கிற ஒருத்தர் அப்பட்டமா சட்டப்பேரவையில லைவ் போயிட்டு இருக்கு. ஒருத்தர் வந்துட்டு பொய் சொல்றாரு, என்கிட்ட கார் கிடையாது, நான் வந்து ஒண்ணுமே இல்லாதவர், வேலையும் இல்லாதவர், நீங்க தான் வேலை கொடுத்துருக்கீங்கன்னு புகழ் பாடிட்டு இருக்கிறாரு. இப்படி இவர் திரும்பி பாக்குறாரு. இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியலையா? இதெல்லாம் உண்மை மாதிரியா இருக்கு. எனக்குதான் இதெல்லாம் புரியல. எனக்கு நிஜமாலுமே இதெல்லாம் தெரியல. இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க. விவசாய கடன் அப்படியே இருந்துட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க போட்ட அந்த லிஸ்ட் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் சொன்ன விஷயம் ரொம்ப சிறப்பு, வரவேற்கத்தக்க கூடியது. எங்களுடைய கட்சியினுடைய எங்க கட்சியில இருக்கிற எந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் கார் வேணாம்னு சொன்னது ரொம்ப நல்ல விஷயம். எதுக்குங்க? உங்களுக்கு தெரியுமா? நேற்றுதான் ஒரு நேர்காணல்ல பேசும்போது சொன்னாரு. சந்திரசேகர் துரை சட்டமன்ற உறுப்பினர், திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் சொன்னாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1989ல அவர் உறுப்பினரா தேர்வு பண்ணப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த தேர்வு செஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் டைம் அவர் எம்எல்ஏவா வரும்போது தலைவர் கலைஞர் அவர்களே வந்து இந்த பிடிஓ ஆபீசஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த பொலிரோ அதெல்லாம் தனிப்பட்ட முறையில தேவைப்பட்டுச்சுன்னா எம்எல்ஏக்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன தெரியுமாங்க தம்பி? ஒரு எம்எல்ஏக்கு கார் இருந்தாலும் கார் இல்லாட்டி கார் மெயின்டெனன்ஸ்க்கு மாசம் 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது போக தொகுதிக்குள்ள போயிட்டு வந்து அதுக்கு 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது போக தொகுப்பு நிதி அப்படின்னு மாசம் 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது போக இந்த லெட்டரு, இந்த டெலிகிராம் இதெல்லாம் அனுப்பணும் அப்படின்னா இப்பெல்லாம் யாரும் அனுப்புறது இல்லை. இருந்தாலும் அதுக்கும் 2,500 ரூபாய் படி வருது. அது போக இந்த சட்டப்பேரவைக்கு வந்துட்டு போறாங்கல்ல, இதுக்கும் காசு கொடுக்குறாங்க கவர்மெண்ட். அதை தாண்டி இன்னொன்னு இந்த டோல் கேட்ட அதெல்லாம் ஃப்ரீ, ட்ரெயின் ஃப்ரீ, பஸ் ஃப்ரீ, குறிப்பிட்ட ஒரு சில என்ன சொல்றது ஏர் டிரான்ஸ்போர்ட் அதுவும் வந்து கன்செஷன்ல கிடைக்குது. இன்னும் இதுக்கு மேல என்னதான் வேணும்? இது போக 1,05,000 ரூபாய் சம்பளமும் கொடுக்குறாங்க. நீங்க இதெல்லாம் இல்லாமையா? நான் இன்னொன்னு கேட்கிறேன். சரி சார், இப்போ அன்னைக்கு எந்திரிச்சு பேசினால இந்த சபரி ஐயங்கரன் அவர்கள், அவர் எப்படி போய் ஓட்டு கேட்டாரு? 20 நாள் தான் 20 நாள் தான் டைம் கொடுத்தாங்க. 20 நாள்ல அத்தனை லட்சம் ஓட்டு வாங்கிருக்காருல்ல. எப்படி எப்படி போய் ஓட்டு கேட்டீங்க? நடந்தே போய் ஓட்டு கேட்டீங்களா? இல்ல அந்த தென்றல் குமரனா அவர் பேர் என்னமோ நடந்தாருல, கால்ல செருப்பு கூடி இல்லாம எளிய மனிதர் ஒருத்தர் நடந்து போனார்ல தாவேக்கா எம்எல்ஏ, அந்த மாதிரி கால்ல செருப்பு கூடி இல்லாம அப்படி நடந்து போய் மக்களுக்காக சேவை பண்றீங்கன்னு ஓட்டு கேட்டீங்களா? எல்லாம் இன்னைக்கு ஒரு எடுத்து பாருங்க, எத்தனை தாவேக்காரங்க ரீல்ஸ் போறதுல அடிச்சுக்கவே முடியாது. ஒரு கார் ஒரு எம்எல்ஏ வந்து இறங்கினா பின்னாடி 30 கார் வருது. இன்னைக்கு இருக்க ஒரு ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் கூடி கார் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் இருக்கும்போது நீங்க தான் சொல்றீங்களே தமிழ்நாட்டு கடன் இவ்வளவு இருக்குன்னு. கடன் அடைங்க பாஸ். எதுக்கு பாஸ்? இது இந்த விஷயத்த மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 5 வருஷத்துக்கு 200 கோடி செலவாகும். எவ்வளவு? 200 கோடி. இது எதுக்கு? இதுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எல்லாம் நீங்க கொடுத்துட்டு தானே இருக்கீங்க. எம்எல்ஏக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைச்சிட்டு தானே இருக்கு. இதுல என்ன இருக்கு? இதுல அந்த ஏரியால நீங்க நல்லா வேலை செஞ்சீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் மனிதரே வந்து என்ன சொல்றது ஒரு மனிதாபிமான அடிப்படையில கொடுக்க போறாங்க காரு. வச்சுக்கோங்க, நீங்க வச்சுக்கோங்க எம்எல்ஏ சார், நீங்க எங்களுக்காக உழைக்கிறீங்க, பரவாயில்லைங்க சார் கொடுத்துட்டு போறாங்க. இது என்ன திடீர் பாக்கம்? அப்படியும் இல்ல,
சரி உங்க கட்சியில நீங்க வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க, எல்லாம் எளிமையான பின்னணி கொண்டவங்க. அதான் விஜய் சார் 250 கோடி இல்ல, கெரியருடைய உச்சத்துல இருந்து வந்தாருல்ல, ஜனநாயக படத்துக்கு மட்டும் 250 கோடி சம்பளம் வாங்கியிருக்கிறாரு. அவருனால கார் வாங்கி கொடுக்க முடியாதா? அவங்க கட்சிக்காரங்களுக்கு மட்டும் 30 பேத்துக்கு தான் கார் இல்லைன்னு அபிடவிட்ல வந்துருக்குது. ஒரு 30 பேத்துக்கு ஒரு 5 லட்சமோ 6 லட்சமோ போட்டு ஒரு கார் வாங்கி கொடுக்க மாட்டாரா? அப்படி மனிதாபிமானம் இல்லாத ஒரு மனிதர் இல்லையே சிஎம் விஜய் சார். அவர் காசு எல்லாம் செய்வார், செய்யட்டும். இல்லைன்னா முதல் போட்ட முதல்வர் இருக்கிறாருல்ல நம்ம அண்ணா ஆதவர்சன் அவர்கள், அவர் செய்யட்டும். என்னங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் உண்மையா சொல்ல போனா. ஆரம்பத்துல பேசும்போது அந்த டீலிமிட்டேஷனுக்கு திமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது மாதிரி பேசியிருந்தீங்க. அதுக்கு முன்பாக நேற்று தென் மாநில முதல்வர் மாநாட்டுல முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொகுதி மறுவரை பற்றி குறித்து பேசினதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்தர் பல்டி ஜி ஐ எம் சரண்டர், ஒன்னும் பிரச்சனை இல்லை, தயவு செஞ்சு என்ன வந்து உங்க கோர்ட்ல இருந்து தூக்கிருங்க, நான் உங்கள் சாஸ்தாங்க அந்த வார்த்தையை சொல்லணும்னு நினைக்கல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்களோ ஆஞ்சி ஓகே ஜி சரி ஜி அமித்ஷா ஜி உங்ககிட்ட எல்லாம் வச்சுக்க முடியுமா ஜி என்னால? நானே ஏதோ திடீர்னு என்னை தேர்வு பண்ணிட்டாங்க, நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தானே இருந்துச்சு. இல்ல யோசிச்சு பாருங்க, ஏங்க ஒரு டீலிமிட்டேஷன் ஒரு விஷயம் வரும்போது எல்லா மாநிலங்களுக்கும் அவங்களுடைய உரிமை குறையக்கூடாது அப்படின்றதுக்காக சவுத் இந்தியால இருக்கக்கூடிய எல்லா மாநில முதல்வர்களையும் வர வச்சு, அதை தாண்டி பஞ்சாப், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் அங்கிருந்தெல்லாம் கூடிய அழைப்பு கொடுத்து இது ஃபேர் டீலிமிட்டேஷனா இருக்கணும்னு சொல்லி முதல் குரல் எழுப்பியவர் தென்னிந்தியாவில இருந்து நம்மளுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் இல்லையா? அப்ப இருந்தே நாங்க ஃபேர் டீலிமிட்டேஷன்ங்கிறது ரொம்ப தெளிவா கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அன்னைக்கெல்லாம் ஒத்துக்கல. இன்னைக்கு பிஜேபி எப்படி இந்த 50% கொடுக்குறாங்கன்னு நீங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம கேட்டுட்டே தான் இருந்தோம். நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 40 பேரும் அங்க வந்து கூச்சல் விட்டுட்டு தான் இருந்தாங்க, இதை பத்தி பேசிட்டு தான் இருந்தோம். எங்க ஒரு சட்டமன்ற தேர்தல் இருக்கும்போது திடீர்னு நீங்க வந்து மசோதாவை தாக்கல் பண்ணணும்னு சொல்றீங்க, அந்த டைம் கூட இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களையும் அங்க அனுப்பிச்சு வச்சு அந்த மசோதா வந்து வரக்கூடாது அப்படின்னு நிறுத்தி வச்சது காரணம் என்ன? டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, எல்லா ஒரு பாப்புலேஷன் பேசிஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எங்களோட தொகுதி குறைஞ்சிரும், எங்க தமிழ்நாட்டுக்கான உரிமை குறைஞ்சிரும், அதனால அது ஃபேரா பண்ணுங்க. எப்படி நார்த் இந்தியாவுக்கு வந்து நீங்க வந்து தொகுதிகளை வந்து வரையறை செஞ்சு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தென்னகத்துக்கும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னது திமுக. நீங்க என்ன பண்ணீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி? நோ டீலிமிட்டேஷன் தானே படிச்சீங்க, சட்டப்பேரவை தீர்மானமும் அப்படித்தானே போட்டீங்க. அப்புறம் எப்படி போய் திடீர்னு ஒரே வாரத்துல அந்தர்பல்டி? எனக்கு புரியல. அதுதான் அமைச்சர் ஆதவர்ஜுனா வந்து சட்டமன்றத்துல சொல்றாரு, இதை வந்து குறிப்பிட்டு போலி பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றாரு. அவர் எப்பயுமே ஒரே நிலைப்பாட்டுலதான் இருக்காரு அப்படின்றத சொல்றாரு. அவரு என்ன நிலைப்பாடு? அன்னைக்கு நோ டீலிமிட்டேஷன், இன்னைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷனா? இது ஒரு நிலைப்பாடப்பா. சரி, அவங்களுக்கு டீலிமிட்டேஷனா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியுமா? புரோட்டோகால் தெரியும், டீலிமிட்டேஷனா என்னன்னு தெரியுமா? எதுக்காக இது கொண்டு வந்தோம்னு தெரியுமா? அத பத்தி செம்பத்ராணி இருந்த ஒரு அமைச்சர் அங்க பேசிட்டுமே, அண்ணன் ராஜ்மோகன் அவர் தவிர. ஏன்னா அவரு பேசுறதும் நிறைய பிரச்சனை தான் இருக்கும், அவரு உருப்படியா கண்டென்ட் எல்லாம் சொல்ல மாட்டாரு. நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா என்னாச்சும் ஒண்ணு பேசு. இப்ப அவரு திடீர்னு வந்து மாதம் ஒரு முறை மழை பெய்யும், வயல் 3 மாதம் கொடை கொடுக்கும், வந்து அப்புறம் பால் 4 மாதம் கொடை கொடுக்கும், எங்களுடைய பரந்தாமன் எங்க தலைவர் 4 மாதமா கொடை கொடுப்பாருன்னு 4 டைலாக பேசி ஏதாச்சும் சொன்னாருன்னா ஒரு மனுஷன் என்ன கண்டென்ட்டை கேட்க வந்தேனே மறந்துடுவாங்க. அந்த மாதிரி அவரு பேசுவார். ஏங்க இவங்க எல்லாம் வந்து என்ன நடக்குது? இவரு அப்புறம் இவ்வளவு பேசுறாரு அண்ணா ஆதவர்ஜுனா அவர்கள். இப்ப நீட் எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சுல்லப்பா, அப்போ அறிவு அவர்கள் பாடகர், அந்த லிரிக்ஸிஸ்ட் நினைக்கிறேன், அறிவு அவர்கள் போனார்ல, தலைமைச் செயலகத்துக்கு போனார்ல, அப்ப தோல் மேல கை போட்டுட்டு ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்னதா அறிவு அவர்கள் சொன்னது என்ன? ஏன்பா இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது, இதெல்லாம் எம்பிக்கள் மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க, அந்த கட்சி தான் பண்ண முடியும், நம்ம இதுல எந்த முடிவையும் எடுக்க முடியாது, எடுக்க வேண்டிய அதாவது நீட்டை வந்து ஒழிக்கணும்ன்ற இந்த முடிவெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்க முடியும்னு அப்புறம் ஏன் சொல்றீங்க? அப்ப உங்களுக்கு என்ன புரிதல் இருந்திருக்கு? ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்றாரு? கல்வியை இனிமேல் தான் கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு வரணும்ன்றாரு. அப்ப இப்ப என்ன லிஸ்ட்ல இருக்கு சொல்லுங்க நீங்க? இவங்க எல்லாம் வந்து 100 நாள் ஆயிடுச்சுன்னா இவங்க என்னமோ சாதனை மலர் கொண்டாடுறாங்கல்லப்பா. என்ன சாதனை செஞ்சிருக்கிறாங்க இவங்க? மக்களுக்கு முழுசா வேகம் தானே மிஞ்சி இருக்கு. இன்னைக்கு வந்து உண்மையா விவசாயி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா இன்ன வரைக்கும். சார் விவசாயில எத்தனை சார் கடன் வந்திருப்பாங்க? ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் தானே சார்.
அந்த கடனை உங்களால தள்ளுபடி பண்ண முடியாதா? இதுல 200 கோடி உங்களால ஒதுக்க முடியும். காரு கொடுக்கறதுக்கும் இவங்க எம்எல்ஏக்கெல்லாம் அப்படியே போய் சூப்பரா பண்ணிடுறாங்க. தொகுதிகள் எல்லாம் ஒரு வீட்டுக்கு போய் நின்று உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க செஞ்சு கொடுத்துறோம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? 100 நாள் என்னென்ன சாதனை பண்ணாங்க அவங்க எம்எல்ஏ சொல்ல சொல்லுங்க. ஏதோ அந்த தொகுதிக்கு செஞ்ச 1-2 சாதனை என்ன சொல்ல சொல்லுங்க. ஒண்ணுமே இருக்காது. இன்னுமே 100 நாளாயும் யார் எம்எல்ஏன்னு கேட்டா தொகுதி மக்களுக்கே தெரியறது இல்ல. தாவேகா எம்எல்ஏ யாருக்கும் தெரியறது இல்ல. இப்படி போயிட்டு இருக்கு நிலைமை. ஆனா இன்னைக்கு வந்து கரண்ட் பில் எவ்வளவு எரிக்கிறதுக்கு அதை பத்தி பேசுறாங்கல்ல. இன்னைக்கு அதை பத்தி ஏதாச்சும் வாயை திறந்து ஏதாச்சும் பேசினாங்களா? இவங்க முழுக்க முழுக்க பிஜேபி பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்கன்னு ஏன் தெரியுமா சொன்னேன்? இன்னைக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவருக்கு பேசும்போது ஒரு விஷயம் எல்லாரும் கவனிச்சிங்களான்னு தெரியல. மானிய கோரிக்கை அந்த அந்த எதிர்கட்சிக்கு அந்த போய் சேர்றது 5 நாளைக்கு முன்னாடினாச்சும் கொடுக்கணும்னு சபாநாயகர் அவர்கள் சொல்லியிருக்காரு. முடியலன்னா 3 நாளைக்கு முன்னாடினாச்சும் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததே இல்லை. நம்ம சட்டப்பேரவையினுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் சரியா குறிப்பிடுறாரு. நேற்று நைட்டு 10 மணிக்கு தான் என் கையில இந்த மானிய கோரிக்கை வந்துச்சு. அவர் நைட்டு காலையில 3 மணி வரைக்கும் உட்காந்து படிச்சேன்னு சொல்றாரு. எதுக்காக உட்காந்து படிக்கணும்? இந்த இதுல எதுக்கு 10 மணிக்கு கொடுத்தா யாரும் படிக்க மாட்டாங்க, அப்படியே வந்து உட்கார்ந்துருவாங்க அப்படின்னு நினைச்சீங்களா? திமுக காரணம்னா அவ்வளவு சாதாரணமா நினைச்சாரு. நீங்க ஊழல்னு சும்மா வேணா ஹேஷ்டேக் அடிச்சுட்டு இருக்கலாம். இங்க வந்து ஊரா வீட்டு நெய்ல ஸ்வீட் செய்ய மாட்டேன்னு சொல்லி தனக்கு ஒரு ஆபீஸ் 5 கோடிக்கு. இது ஸ்வீட் கடையா? இப்ப எங்களோட எம்எல்ஏக்கெல்லாம் எல்லாத்துக்கும் காரு, 25,000 ரூபாய் பணம், இதெல்லாம் என்ன? இது என்ன ஸ்வீட் ஃபேக்டரியா? இது யார் வீட்டு காசு? நாங்க கட்டுற வரி பணங்க. நீங்க எப்படிங்க எங்களெல்லாம் கேட்காம நீங்களா முடிவெடுக்கலாம்? நாங்க சொன்னோமா? எங்க சட்டமன்ற உறுப்பினர் எங்களை வந்து பாக்குறதுல அவர் கார் கொடுங்க நாங்க சொன்னாதானே சார் நீங்க செய்யணும். அவங்க கேட்டா நீங்க செஞ்சிருவீங்களா? அதுல அந்த விசிகா எம்எல்ஏ அவர்கள் ஜோதிமணி அவர்கள் அப்பா என்ன ஸ்துதி பாடுறாருயா அவர் மாதிரி. வா, அதெல்லாம் வேற லெவல். ஏன் அவருக்கு வேணா அவர் கட்சியில வாங்கி கொடுக்க வேண்டியதானே? தாவேகா கட்சியில வேணா தாவேகா கட்சிக்காரங்க எம்எல்ஏ வேணா அவங்க வாங்கி கொடுங்க. தாவேகா கட்சி பார்ட்டி பண்ணது வாங்கி கொடுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இத வந்து யார் இனிஷியேட் எடுத்து பேசுறதுங்க? எது பேசினாலும் இந்த குதர்க்கமா ஒரு பதில் சொன்னா அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு ஆள் இல்லாம போயிடுச்சா அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய வேதனையா இருந்துச்சு. நீட் தேர்வு குறித்த அறிவு அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்ப ஆதவர்ஜன் அவர்கள் பேசுனது குறிப்பிட்டிருந்தீங்க. அப்ப இதெல்லாம் பண்ண வேண்டியது மாநிலங்களவை உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினர்கள் அப்படின்னு பேசியிருந்தீங்க. இப்ப அது குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் டீலிமிட்டேஷனை பத்தி சட்டமன்றத்துல பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, திமுக தொகுதி மறுவரையா மறுபடியும் கொண்டு வந்தா ஆதரிக்குமா எதிர்க்குமா? இந்த ஸ்டாண்டை ஏன் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க திமுக அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் மனசுல என்ன இருக்குன்னா, திமுக ஆதரிக்குமா, பாஜகவுடன் சேர்ந்து அதை ஆதரிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியே வருது. இது குறித்து திமுகவினோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்றது நீங்க நினைக்கிறீங்க? திமுக நிலைப்பாடு என்னைக்குமே ஒரே மாதிரிதான்ப்பா. ஃபார் டீலிமிட்டேஷன். மக்களுக்கு சரியான உரிமை போய் சேரும்னா சரி. இது இன்னைக்கு சொல்லல. நீங்க என்னதான் பொய் கண்டென்ட்டை நீங்க பரப்பினாலும் மக்கள் இன்னைக்கு ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இன்னைக்கு நீங்க அடிச்ச அந்தர் பல்ட்டிக்கு எல்லாரும் ஆணு வாய பொழந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். டிவிக்கு ஓட்டு போட்டவங்களே இல்லையா? இந்த மனுஷன் போன வாரம் என்னமோ சொன்னாரு, இந்த வாரம் இப்படி போய் பேசிட்டு இருக்காரு. இப்ப இவர் வந்து யாரு வீட்டு பிரச்சனையை சரி பண்றதுக்காக இவர் போய் இந்த அளவுக்கு வளைந்து கொடுத்தார் நம்மளுடைய தமிழ்நாட்டு சிஎம்சி ஜோசப் விஜய் அவர்கள்னு எனக்கு தெரியல. நிர்மல்குமார் சாருக்கு என்ன பிரச்சனை? நாங்க பிஜேபியோட சேருவோம் சேர மாட்டோம், அது எங்க பிரச்சனைங்க. எங்க தலைவர் இருக்காரு, அவரு முடிவு பண்ணுவாரு. எங்களுக்கு எல்லாம் ஒரே தலைவர். இந்த முதல் போட்ட தலைவர், முதல் போடாத தலைவர், இல்ல லீக்கேஜ் ஆகிறதுக்குன்னு தலைமை செயலகத்துல தனியா ஆள் கொடுத்தலாம் நாங்க யாரையும் வைக்கல. எங்களோட ஒரே தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் முடிவு பண்ணுவாரு நாங்க என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது. என்னைக்குமே தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைக்கோ மண்ணுக்கோ மொழிக்கோ இல்ல எங்களுடைய சுயமரியாதைக்கு ஒரு சின்ன இழுக்கு அப்படின்னு சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே அதுல வந்து பணிஞ்சு கொடுக்காதுங்கிறதா உண்மை. உண்மையாலுமே அந்த ஃபேர் டெலிமிட்டேஷன் அன்னிலிருந்து கேட்டனாலதான் இன்னைக்கு 50% அப்படிங்கிறது பில்லுலயே குறிப்பிடுற அளவுக்கு வந்திருக்கு. ஏன் அமித்ஷா அவர்கள் அன்னைக்கே சொன்னாங்களே, சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும் போதே உங்களுக்கு 50% நாங்க கொடுக்குறோம்னு வாய்மொழியா சொன்னாங்க. அதனாலதான் அவர் அந்த பில்ல எரிச்சாரு. வாய்மொழியா சொல்றதெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது, எதா இருந்தாலும் எங்களுக்கு எவிடன்ஸோட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அத தில்லா எதிர்த்து என்ன ஒரு தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனா உங்க முதல்வர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு? இதுக்கு மேல நீங்க ஏன் சார் நாங்க பிஜேபியோட சேர்றது அது எங்க பிரச்சனை சார்? எங்க கட்சிக்கு எது நல்லது, எங்க மக்களுக்கு எது நல்லதுன்னு எங்க தலைவர் முடிவு பண்ணிருக்காரு. இதை சட்டப்பேரவையான்னு பேசுறீங்க. அமுதனுடைய கொலை வழக்கு என்னாச்சுன்னு பேசுங்க, தனுஷோட கொலை வழக்கு என்னாச்சுன்னு பேசுங்க. இந்த சூலூர்ல நடந்த 10 வயசு குழந்தைக்கு அதான ஃபர்ஸ்ட் சம்பவமா இங்க மிகப்பெரிய சம்பவமா நடந்துச்சு. அந்த குழந்தைய வந்து அந்த பாலியல் பிரச்சனை பண்ண அந்த கையனருக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு மின் பிரச்சனை என்னாச்சு? இன்னைக்கு பாரதி தயாளன்
தம்பி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அங்க மலேசியால உட்காந்துட்டு, அந்த பயிருக்கு என்ன முடிவுன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனை இருக்கு. பயிர்க்கடன் தள்ளுபடி இன்னும் முடிக்கலன்னு சொல்றேன், அதுக்கு என்ன விடயம்னு சொல்லுங்க. காவிரி பிரச்சனை என்னாச்சுன்னு சொல்லுங்க. மேகதாது என்னாச்சுன்னு சொல்லுங்க. முல்லை பெரியார் என்னாச்சுன்னு சொல்லுங்க. இதெல்லாம் பேசாதீங்க. சும்மா வந்து திமுக திமுக திமுகன்னு பேசினா பாக்கலாம் சார் எத்தனை நாள் இவங்களோட பருப்பு வேகுதுன்னு கொஞ்ச நாள் தெரிஞ்சு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.